வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல வெளியான மகாபலி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போவாங்க. இந்த படத்தை கண்டிப்பா உங்கள யாருமே பார்த்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இந்த படம் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. ஆனா படத்தோட கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். நான் முதல்ல பிளாட்டை சொல்றேன். அது என்னன்னா, ஒரு கிராமத்துல அடுத்தடுத்து இளம் பெண்கள், அதாவது கன்னி பெண்கள் கொல்லப்படுறாங்க. அதுவும் ரொம்ப கொடூரமா கொல்லப்படுறாங்க. ஏதோ ஒரு அமானுஷ்ய உருவம் தான் கடத்திட்டு போது ரொம்ப கொடூரமா சாவடிக்குது. யார் இதுக்கு பின்னாடி இருக்கான்ற மாதிரி போலீஸ் ஒரு சைடு விசாரணை பண்றாரு. அதே மாதிரி நண்பர்கள் சிலர் விசாரணை பண்றாங்க. கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு சின்ன பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. அந்த சின்ன பொண்ணு தூங்காம விளையாடிட்டு இருக்கா. அம்மாவும் தூங்குறதுக்கு வான்னு சொல்றாங்க. இல்ல கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேன்னு சொல்றா. அம்மாவும் பேய் வந்துற போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பேய் பிசாஸ்லாம் இருக்கான்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. நான் உன்கிட்ட ஒரு ஸ்டோரிய சொல்றேன், அதெல்லாம் கேளு, உனக்கு பேய் பயம் வந்துரும்ன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அப்படி என்னமா ஸ்டோரின்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறா. இவங்களுமே ஒரு ஸ்டோரிய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த பொண்ணு கிட்ட சொல்ற ஸ்டோரியை தான் நமக்கு விஷுவலா காட்டுறாங்க போல. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அங்க இருக்கிற இடத்துல குளிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே குளிச்சிட்டு இருக்காங்க. இப்ப குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கும் போது குடிகாரங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த பொண்ணுமே தப்பிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. அதை மீறியே இவனுங்க எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு நபர் மாஸ்க் போட்ட மாதிரி இந்த இடத்துக்கு வராரு. அவரோட ட்ரெஸ்ஸே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. யாரா இவன் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மாஸ்க் போட்டிருக்க நபர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பொண்ணை காப்பாத்துற மாதிரி இவங்க ரெண்டு பேரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவனுங்களும் பயந்து ஓடிடுறாங்க. இந்த பொண்ணுமே காப்பாத்தி இருக்காருன்னு சந்தோஷப்பட்டா அந்த ரெண்டு பேரை அடிச்சு ஓட விட்டுட்டு அந்த மாஸ்க் போட்ட நபர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பொண்ணை தர தரன்னு இங்க இருந்து இழுத்துட்டு போறாரு. இப்ப நைட்டு நேரம் பலி கொடுக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. இந்த பொண்ணோட கை கால்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காரு. இப்ப மாஸ்க் போட்ட அந்த நபர் இருக்கார்ல, அவர் உடம்பு முழுக்க நெருப்பு எரியற மாதிரிலாம் இருக்கு. எப்படின்றது தெரியல. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பொண்ணுக்கு பக்கத்துல தொண்டையிலேயே கடிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. அதே கிராமத்தை சேர்ந்த வேற ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இது வேற எப்பயோ நடக்குது போல. இந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, நடந்து வந்துட்டு இருக்கும் போது யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. யாருன்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. அப்ப சட்டனா யாரோ அட்டாக் பண்ணி தூக்கிடுறாங்க. ஸ்டார்டிங் ஒரு மாஸ்க் போட்ட நபரை காமிச்சாங்கல்ல, இவன் பலி எங்க தந்தானோ அதே இடத்துல தான் இந்த பொண்ணையும் கொடூரமா சாவடிக்கிறான். இங்கதான் மகாபலின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப இந்த கிராமத்துக்கு ஒரு பஸ் நிக்குது. அந்த பஸ்ல இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இறங்குறாங்க. இவங்க தான் இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ஸா இருப்பாங்க. இதுல அஜய்ன்றவர் தான் ஹீரோன்ற மாதிரி சொல்லலாம். இவரை பொறுத்த வரைக்கும் அண்ணனை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அதே மாதிரி பசங்க கூட சேர்ந்து ஒரு ஷார்ட் பிலிம்கான விஷயத்தை எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஷார்ட் பிலிம்னு சொல்ல முடியாது, டாக்குமெண்ட்ரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. அண்ணனை பொறுத்த வரைக்கும் அண்ணியை இழந்து ரொம்ப சோகத்துல இருக்காரு. அண்ணியோட ஞாபகத்துக்காக தான் இங்க இருக்க வீட்லயே இருக்காரு. இல்லனா எப்பயோ என் கூட வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்க பேசிக்கிட்டே அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. பரவாயில்ல, கிராமத்திலே உன்னோட அண்ணன் சூப்பரா வீடு கட்டி இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அவரே இன்ஜினியர்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ப்ளூ ஷர்ட் போட்டு பேசுறதுக்காக வந்திருக்காருல, இவர் தான் அண்ணனா இருப்பாரு. அண்ணனுமே எல்லாரையும் வெல்கம் பண்றாரு. இந்த வீட்டுல சமையல் வேலையெல்லாம் பாத்துக்கிறதுக்காக ஒரு லேடி இருக்காங்க போல. அவங்க திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப வந்தனாலே இவங்க ஷூட்டிங்காக வந்துடுறாங்க. அது என்னன்னா, வயசானவங்க கிட்ட சில விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. மியூசிக்லாம் அவங்க போடுவாங்கல்ல வாயிலேயே, அதெல்லாம் இவங்க கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பொண்ணு மட்டும் முன்னாடி வந்து நிக்கிறா. பாப்பா, நீ எதுக்குமா முன்னாடி வந்து நிக்கிற, பின்னாடி போன்ற மாதிரி இவங்களும் அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை தாண்டி அந்த பொண்ணு சும்மா வந்துட்டு இருக்கா. என்ன ஒரே ஒரு போட்டோ எடுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறா. இங்க கேமராமேன் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. இவர் பேரு தேவா அப்படின்றது. சரி ஓகேன்ற மாதிரி இந்த பொண்ணை போட்டோ எல்லாம் எடுத்துடுறாரு. அஜய் கூட ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க பாத்தீங்களா, அதுல ஒருத்தங்க தான் காவியாவா இருப்பாங்க. இப்ப காட்டுறாங்கல்ல, இவங்க தான் காவியா. இவங்களுக்கு வழி தெரியல போல. இவங்களுமே ஒரு லேடி கிட்ட வழியெல்லாம் கேக்குறாங்க. அந்த லேடி இந்த வழியா போன வேற வழியா சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்க தப்பான வழிக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. இவங்க லைட்டா பயப்படுறாங்க. யாரோ ஒருத்தன் லாங்ல இருந்து பாக்குற மாதிரியே இவங்களுக்கு ஃபீலிங் வந்துட்டு இருக்கு. இவங்க செம்ம பயத்தோட தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் இவங்க ஃப்ரெண்ட் கேங்ல இருக்க அசோக்னு ஒருத்தருக்கு ட்ரை பண்றாங்க. அசோக் எங்க இருக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்களுமே தப்பான ரூட்டுக்கு வந்துட்டோம் போலன்னு அசோக் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த ஊர்க்காரர் ஒருத்தர் வராரு. என்னம்மா இந்த பக்கத்துல பண்ணிட்டு இருக்க, இந்த ரூட்டுக்குலாம் வரக்கூடாதுமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அங்க என்ன கூட்டம்ன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க.
அதுவாமா ஒரு சின்ன பொண்ணை யாரோ கொடூரமா சாவடிச்சிருக்காங்க, அடுத்தடுத்து இந்த ஊருக்குள்ள இப்படிதாம்மா நடந்துட்டு இருக்கு, நீ அந்த பக்கம்லாம் போகாத, இந்த பக்கம் தான் வழி, அந்த பக்கமா போய்க்கோன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு காவியா வந்துடுறாங்க. அதே சமயம் காவியா அசோக்னு ஒருத்தர் கிட்ட போன்ல பேசினாங்கல்ல, அவருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது காலையில இவங்க ஷூட்டிங் எடுக்கும் போது ஒரு சின்ன பொண்ணை பார்த்தாங்கல்ல, அந்த சின்ன பொண்ணு இந்த இடத்துக்கு வந்திருக்கா, என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் இங்க இருக்க அசோக்ன்றவரை கேட்கிறாரு. அதுக்கு இந்த சின்ன பொண்ணுமே தேவாவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி சொல்றா. டே தேவா, உன்னை பாக்குறதுக்கு அந்த பொண்ணு வந்திருக்கான்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவரும் என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன ஒரு போட்டோ எடுத்தீங்கல்ல, அந்த போட்டோ எனக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்கிறா. எதுல அனுப்புறது, உன்கிட்ட தான் போன் இருக்காதுல்லன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல இல்ல, என் அப்பாவோட போனை நான் நைட்டுக்கு மேல யூஸ் பண்ணுவேன், இன்ஸ்டாகிராம்ல அக்கவுண்ட்லாம் வச்சிருக்கேன், எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அந்த போட்டோவை போட்டா இன்னும் ஃபாலோவர்ஸ் ஏறுவாங்க, தாங்கன்ற மாதிரி கேட்கிறா. இப்பெல்லாம் தர முடியாது, நாளைக்கு வேணா எல்லா போட்டோஸையும் உனக்கு அனுப்பி விடுறேன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணுமே இங்க இருந்து கிளம்பிடுறா. இந்த ஊர்ல அடுத்தடுத்து கன்னி பெண்கள் இறந்து போய்கிட்டே இருக்காங்க. ரொம்ப கொடூரமா பலி கொடுத்த மாதிரி இறந்து போயிட்டு இருக்காங்க. இதனால ஊர்க்காரங்க எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்கல்ல. பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு சாமியாரை வர வச்சிருக்காங்க. அவர் ஒரு சின்ன சாமியாரை கூட்டு வந்திருக்காரு. இந்த சின்ன சாமியாரை சொல்லுவாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சின்ன சாமியார் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி சில நீங்க பூஜைலாம் பண்ணணும், அந்த பூஜை பண்ணா எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏறக்குறைய இவங்க ஏமாத்துற மாதிரி தான் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஊர் மக்களும் இவங்க சொன்ன மாதிரி பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க பாட்டிங்க கிட்ட பேட்டி மாதிரிலாம் எடுத்தாங்கல்ல, இப்ப வேலை பார்க்கறவங்க கிட்ட இவங்க பேட்டி மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஊரை பத்தி சொல்லுங்க, இங்க இருக்க கல்ச்சரை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இவர் தான் அஜயா இருப்பாரு, முக்கியமான கேரக்டர். இப்ப அஜய் இருக்கார்ல, இந்த ஊரை சேர்ந்த மீனான்ற ஒரு பொண்ணை பாக்குறாரு. இந்த மீனாவை பார்க்கும்போது ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. அதாவது இவர் கிராமத்துல இருக்கும் போது மீனாவை லவ் பண்ணிருக்காரு போல, மீனாவும் பயங்கரமா லவ் பண்ணிருப்பாங்க. அந்த டைம் இவங்க ரெண்டு பேருமே மணிக்கணக்கா பேசுவாங்க. இப்ப இவருமே அவங்கள பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றாரு. ஆனா அந்த மீனா கண்டுக்காம போறாங்க. இதெல்லாம் வேற ஒரு அக்கா பாக்குறாங்க. இவர் சோகமா இருக்கும் போது அந்த அக்கா இருக்காங்கல்ல, பேசுறதுக்காக வராங்க. என்னப்பா மீனா பேசலன்னு ஃபீல் பண்றியா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மீனாக்கு நீ போனதுக்கு அப்புறம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனா அந்த கல்யாண மாப்பிள அதுக்குள்ளேயே இறந்து போயிட்டான், ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். அப்பத்துல இருந்தே இவளுக்கு வந்து நேரம் சரியில்லை, இவர் ராசி இல்லாதவன்ற மாதிரி ஒதுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சொந்தத்தை சேர்ந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, தனியா கஷ்டப்படுறா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் ஒன்னையும் அவாய்ட் பண்ணிருப்பாளா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா காவியான்னு ஒரு பொண்ணு இந்த ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கும் போது என்னென்னமோ சொன்னாங்கல்ல, அடுத்தடுத்து இளம் பெண்கள் இறந்து போயிட்டு இருக்கிறதா சொன்னாங்கல்ல, அதை பத்திலாம் காவியா அஜய் கிட்ட கேக்குறாங்க. நான் இந்த கிராமத்துல இருக்கும் போதெல்லாம் இந்த கிராமம் இப்படி இல்ல, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, இப்பதான் இந்த கிராமத்துல தொடர்ச்சியா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, யாரோ ஒருத்தன் தான் இதை பண்ணிட்டு இருக்கான் போல, என்ன ஏதுன்றது தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப காவியான்ற பொண்ணு மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப யாரோ இவங்களை ஸ்பை பண்ற மாதிரியே தோணுது. திரும்பி பார்த்தா யாரையும் காணோம். இப்ப மேற்கொண்டு இவங்க மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ ஸ்பை பண்ற மாதிரி இருக்கு. இவங்க லைட்டா பயப்படுறாங்க. இப்ப அஜய் இருக்காரு பாத்தீங்களா, மறுநாள் மீனாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. என்ன பேசாம போயிட்டேன்னு கேக்குறாரு. இப்ப இவங்க நார்மலா தான் பேசிட்டு இருக்காங்க. உனக்கு நடந்ததெல்லாம் என் வீட்டுல வேலை பார்க்குற அக்கா சொன்னாங்க, கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சேச்சா, அதை நினைச்சலாம் நான் கவலைப்படல, நான் நேத்து வேற ஒரு ஞாபகத்துல இருந்ததுனால உன்னை கண்டுக்காம போயிட்டேன், சாரின்ற மாதிரி இவங்களுமே சகஜமா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அஜய் கூட ஃப்ரெண்ட்ஸா நிறைய பேர் வந்தாங்கல்ல, அதுல பிரியான்ற ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க தான் இந்த படத்துக்கு டைரக்டராவே இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த அஜயை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க லவ்வையுமே அஜய் கிட்ட வெளிப்படுத்தி இருப்பாங்க. ஆனா அஜயை பொறுத்த வரைக்கும் எனக்கு உன் மேல லவ் எல்லாம் வரல, நான் வந்தா கண்டிப்பா சொல்றேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப ஊருக்கு வந்தவரு மீனா பின்னாடி சுத்திட்டு இருக்கிறது வேற இவங்களுக்கு லைட்டா கஷ்டமா இருக்கு. இப்ப சின்ன பொண்ணு இருக்கால, தேவான்ற கேமராமேன் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறா. எனக்கு ஒரு வீடியோ எடுக்கணும், வந்து எடுத்து தந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றா. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாரு. ரொம்ப கெஞ்சி கேட்கறதுனால இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணோட இடத்துக்கு வந்து வீடியோ எடுக்கிறாரு. என் பொண்ணு எதுக்காகடா வீடியோ எடுக்கிற அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட அப்பா இருக்காருல, இவரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. என்ன மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு லாங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு எடுக்க ஆரம்பிச்சோனே ஒளிஞ்சிருப்பா. அப்பா கிட்ட மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறா. அதனால இவருமே அந்த அப்பா கிட்ட நிறைய அடி வாங்கிடுறாரு. நான் பொண்ணு எடுக்கல, நேச்சுரல் பிளேஸ் தான் எடுத்தன்ற மாதிரி சமாளிக்கிறாரு. கிராமம்னா குறி சொல்றவங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பாட்டி கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த பாட்டி கிட்ட ஊர்ல அடுத்தடுத்து கன்னி பெண்கள் கொல்லப்படுறாங்கல்ல, இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஒரு காதலன் காதலிய சேர விடாம இந்த ஊரை அடிச்சே சாவடிச்சிட்டாங்க, அந்த காதலனும் காதலியும் சேர்ந்த மாதிரி தான் பேயா மாதிரி பழி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது பேயா மாதிரி பழி வாங்குறாங்களா, அப்ப இந்த ஊர்ல பேய் இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த டீமை சேர்ந்த சிலர் பயப்படுறாங்க.
இப்ப நைட்டு நேரம் இந்த டீமை சேர்ந்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அந்த வீட்ல இருக்க ஸ்விம்மிங் பூல்ல ஜாலியா குளிச்சிட்டு இருக்காங்க. அப்படி குளிச்சிட்டு இருக்கிறத யாரோ லாங்ல இருந்து பாக்குறாங்க. இது ஒரு பொண்ணுக்கு நல்லா ஃபீல் ஆகுது, யாரோ பாக்குற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. மத்த பொண்ணுங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, குளிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் ஒரு பொண்ணு பயத்துல கத்த ஆரம்பிக்கிறா. இவ ஒருத்தி எப்ப பாரு பயந்துகிட்டே இருப்பான்ற மாதிரி மத்தவங்க இருக்காங்கல்ல, என்ன ஏதுன்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு யாரையோ பார்த்துதான் பயந்திருக்கா போல. இப்ப அஜய் இருக்கார்ல, யாரு என்னன்னு பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமா தாடி எல்லாம் வச்ச மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. யார் இவரு அப்படின்ற மாதிரி அஜயும் அவரை தொட்டு பாக்குறாரு. அப்பன்னு பார்த்து இந்த வீட்டுல வேலை பார்க்குற அக்கா இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தம்பி இது யாருன்னு தெரியலையா, நம்ம முத்துப்பாண்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முத்துப்பாண்டிக்கு மன வளர்ச்சி இல்லாம போயிருச்சு, சாப்பாடு கேட்டுதான் வந்திருக்கான் போலன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த சின்ன பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறா. தேவா கிட்ட அந்த வீடியோவை எனக்கு தாங்கன்ற மாதிரி கேக்குறா. ஒன்னால் தான் நான் அடி வாங்கினேன் அப்படின்ற மாதிரி இவருமே கோவப்படுறாரு. என்ன மன்னிச்சிருங்க சாரின்ற மாதிரிலாம் இவ சொல்றா. எனக்கு வீடியோ வேணும்ன்ற மாதிரியும் கேக்குறா. இப்பெல்லாம் தர முடியாது, பகல் நேரத்துல தரன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல இல்ல நான் இங்க இருக்க பகுதியில வெயிட் பண்றேன், நீங்க முடிஞ்சா வந்து தாங்க, இல்லனா கொஞ்ச நேரத்துல நான் கிளம்பிடுறேன்னு சொல்றா. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இவர் போலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல போகாம விட்டுறாரு. இப்ப நைட்டு நேரம் குறி சொல்ற பாட்டி இருக்காங்கல்ல, இன்னைக்கு நைட் ஏதோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு நேரம் அஜயோட அண்ணன் திருட்டுத்தனமா வீட்டை விட்டு வெளியே வராரு. எங்கேயாவது தப்பு பண்ண போறாரான்னு பார்த்தா இந்த வீட்டுல ஒரு அக்கா வேலை பாக்குறாங்கல்ல, அவங்க வீடு தனியா ஒரு இடத்துல இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ள போறாரு. அவங்களுக்கும் இவருக்கும் பழக்கம் போது போல. மாஸ்க் போட்ட ஒருத்தன் தானே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் நைட்டு நேரம் மாஸ்க் போட்ட மாதிரி வெளியே வரான். அன்னைக்கு நைட்டு யாரையோ தூக்குறான் போல, யாருன்றது தெரியல. காலையில அஜயும் தேவாவும் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஊர் மக்கள் சிலர் வேகமா ஒரு இடத்துக்கு ஓடிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது ஒரு பொண்ணு செத்து போயிட்டா, திரும்பி இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரு செத்து போயிருக்கான்னு பாக்குறதுக்காக இவங்க ரெண்டு பேர் அந்த இடத்துக்கு வராங்க. பார்த்தா தேவாவை பாக்குறதுக்காக ஒரு சின்ன பொண்ணு வந்தால, அவ தான் இறந்து போயிருக்கா. அவ வெயிட் பண்றேன்னு சொன்னா பாத்தீங்களா, அங்கதான் இறந்து போயிருக்கான்னு தெரிய வருது. ச்சே நம்ம வந்திருக்கணும் போலியே அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸுமே கடைசியா உன்னை பாக்குறதுக்காக வந்தால என்ன ஆச்சுன்ற மாதிரி இவர்கிட்ட கேக்குறாங்க. என்ன சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்கறீங்கன்ற மாதிரி தேவாவும் கோவப்படுறாரு. அப்படி இல்லடா நார்மலா தான் கேட்டோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவ வெயிட் பண்றேன்னு சொன்னா நான் வந்தாதான் வருவேன், வர முடியாதுன்ற மாதிரி தான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி தேவாவும் சொல்றாரு. சரி இங்க இருந்தா தேவையில்லாத பிரச்சனை, கிளம்பிடலான்ற மாதிரி அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப போலீஸ் மாதிரி ஒருத்தர் புல்லட் பைக்ல இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தை கேட்கறதுக்காக இவருமே வராரு. அது என்னன்னா, ஏற்கனவே வந்த சாமியார் பூஜை பண்ணணும்னு சொன்னாரு. அந்த பூஜையை பண்ணிட்டா இது ஸ்டாப் ஆயிடும், சீக்கிரமா பூஜையை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஊர் பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த பசங்களுமே அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. வந்த போலீஸுமே கேட்கிறாரு. அப்படி கேட்டுட்டு இருக்க போலீஸ் சடனா கோவப்பட்டு பேசுறாரு. இதுக்கு முன்னாடியே நிறைய கொலைகள் நடந்திருக்கு, எதுக்காக என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணல, நான் போலீஸ் ஆபீசர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஊருக்குள்ள நடக்கிறது ஊருக்குள்ளேயே தான் இருக்கும், யார்கிட்டயும் நாங்க சொல்ல மாட்டோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது, கண்டிப்பா போலீஸ் கிட்ட இதுக்கப்புறம் ரிப்போர்ட் பண்ணணும், இதெல்லாம் நடக்கிறதுக்கு யாரு காரணம்ன்றத சீக்கிரமா நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த ஊர்க்காரங்களாம் அந்த காலத்து ஆளுங்கள்ல, இவங்களை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டரா தெரியறதுனால நீங்க மட்டும் என் பின்னாடி வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இந்த பசங்க எல்லாருமே என்ன ஏதுன்னு பேசுறதுக்காக வராங்க. இந்த ஊர்ல அமானுஷ்யம் பேய் பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்ல, எவனோ ஒருத்தன் தான் பிளான் பண்ணி இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான், அது யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்தா என்கிட்ட சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சதா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவர் தெரிஞ்சு வச்சிருக்க எல்லா விஷயத்தையும் இவங்க கிட்ட சொல்றாரு. ஆக்சுவலா முத்துப்பாண்டின்னு ஒருத்தர் இப்ப மென்டலா பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காரு பாத்தீங்களா, அவருக்குன்னு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்க ஒருத்தரும் அவரோட காதலியும் இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கொலைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். இத பத்திலாம் ஊர் பெரியவர் ஒருத்தர் கிட்ட பேசும்போது தெரிய வருது. சோ முத்துப்பாண்டி கிட்ட இப்ப பேசி தெரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா அவர் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்காரு. முத்துப்பாண்டியோட ஃப்ரெண்டா மாயாண்டின்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த மாயாண்டியை பார்த்து பேசலான்ற மாதிரி இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த மாயாண்டிக்கு இங்க இருக்க அஜய நல்லா தெரியும்ல, அஜய் கிட்ட எப்படி இருக்க அஜய், என்னோட இடம் வேணா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அண்ணன் இந்த ஊர்ல என்னதானே நடந்துட்டு இருக்கு, முத்துப்பாண்டி அண்ணன் வேற மென்டலா பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காரு, எப்பனே இதெல்லாம் ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் சில வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி இந்த மாயாண்டி ஒரு விஷயத்த சொல்றாரு. மாயாண்டி முத்துப்பாண்டி இன்னும் 2 பேரு கூலி வேலை பாக்குறவங்களா இருப்பாங்க. வேலை பார்த்து டயர்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா முதலாளி இருக்கார்ல, நீங்களாம் என்னதான்டா வேலை பாக்குறீங்க, இந்த வேலையை இன்னைக்குள்ள முடிக்கணும், இல்லனா கூலி எல்லாம் தரமாட்டேன், கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டி அனுப்பி விடுறாரு. அப்ப கூலி கிடைக்காதா அப்படின்ற மாதிரி இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே புலம்பிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு ஒரு சாமியார் வராரு. இந்த ஊர் சாமியாரா இருக்க மாட்டாரு, பக்கத்து ஊர் சாமியார் போல. வந்தவர் என்ன சொல்றாருன்னா, உங்க எல்லாருக்குமே ஒரு புதையல் கிடைக்கணுமா, அதுக்கு வேணா நான் வழி சொல்றேன், அதுக்கு மகாபலி தரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன மகாபலின்ற மாதிரி சிலர் டீட்டெயிலா கேக்குறாங்க. ஆனா இன்னும் சிலர் வந்து கிளம்புன்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. இந்த சாமியார் சொல்ற மாதிரி ட்ரை பண்ணா என்னன்ற மாதிரி மாயாண்டி கேக்குறாரு.
ஆனா வேற ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, உழைக்கிற காசே கையில நிக்க மாட்டேங்குது, இவன் சொல்றதெல்லாம் கேட்டு நம்மள பண்ண சொல்றியா, அதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே பேசி அந்த டாபிக் முடிஞ்சிருக்கும். ஆக்சுவலா இவங்க கேங்ல ஒருத்தர் மட்டும் ரொம்ப வயசு பையனா இருப்பாரு. அந்த வயசு பையன் இருக்கார்ல, வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. அவங்க வேற கேஸ்ட் பொண்ணா இருப்பாங்க, கொஞ்சம் பக்கத்து ஒரு பொண்ணு வேற போல. ரெண்டு பேருமே நைட்டு நேரம் தனியாலாம் மீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மீட் பண்ணும்போது ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருது போல, அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருது போல, ரெண்டு பேரையும் கொடூரமா சாவடிச்சிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர் கொடூரமா இறந்து போனதை முதல்ல பார்த்தது முத்துப்பாண்டி தான். அப்படி பார்த்தவன் கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டுட்டான். அவன் ஊர்க்காரங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே போய் பாடி எல்லாம் பார்த்தோம், ரொம்ப கொடூரமா சாவடிச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பத்துல இருந்து முத்துப்பாண்டி கிட்ட நான் பேசுறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனா முத்துப்பாண்டி ரொம்பவே மென்டலா பாதிக்கப்பட்டவனா மாறிட்டான். அப்பத்துல இருந்து தான் இப்படி மாறிட்டான்ற மாதிரி இவருமே சொல்றாரு. ஏற்கனவே ஒரு பாட்டி சொன்னாங்க, அந்த காதல் ஜோடி இறந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த காதல் ஜோடி தான் பேயா மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. கண்டிப்பா அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆக்சுவலா ஒரு சாமியார் நடுவுல வந்துட்டு போனார்ல, அந்த சாமியார் மகாபலின்ற மாதிரிலாம் ஏதோ சொல்லியிருக்காரு. அவர் வேற யார்கிட்டயாவது சொல்லி கூட இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சிலர் சொல்றாங்க. ஆக்சுவலா முத்துப்பாண்டிய பொறுத்த வரைக்கும் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்காருல, அவர் பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஏதாவது கவனிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. போலீஸுமே அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு, இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா மாயாண்டியை பார்க்கிறதுக்காக திரும்பி வராங்க. அதாவது நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஒரு சாமியார் என்னென்னமோ வளர்னாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த சாமியார் எந்த ஊரை சேர்ந்தவர்னு கேட்கும்போது, எந்த ஊரை சேர்ந்தவர்லாம் எனக்கு தெரியல, ஆனா இந்த ஊர் இல்லப்பா, பக்கத்து ஊர்ல வேணா விசாரிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இந்த பொண்ணுங்க கேங்ல காவியான்னு ஒருத்தங்க இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த காவியா நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது இவங்களை குறுகுறுன்னு யாரோ ஜன்னலுக்கு அந்த சைடுல இருந்து பார்த்துட்டு இருக்க மாதிரியே இவங்களுக்கு தோணுது. யாரு பாக்குறான்ற மாதிரி இவங்க கண் முழிச்சு பாக்குறாங்க. அந்த இடத்துல யாரையும் காணோம், கிளம்பிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. அஜயோட வீட்ல வேலை பார்க்கிறதுக்காக ஒரு அக்கா இருக்காங்கல்ல, அவங்க முத்துப்பாண்டியோட சொந்தக்கார அக்கா. அதனால தான் முத்துப்பாண்டிக்கு சாப்பாடுலாம் தருவாங்க. இப்போ அந்த அக்கா தான் முத்துப்பாண்டிய கூட இருந்து பாத்துக்க போறாங்க. இங்க ட்ரீட்மெண்ட் தர முடியாதுல்ல, அதனால வெளியூருக்கு தான் இந்த பசங்க அனுப்பி வைக்கிறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிருக்காங்க. செலவெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப வழி அனுப்புறதுக்காக இந்த இடத்துக்கு மாயாண்டி வந்திருக்காரு. டே முத்துப்பாண்டி, ஒரு டைம் நீயும் நானும் எந்த அளவுக்கு ஃப்ரெண்டா இருந்தோம், இப்போ உன்னை இப்படி பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்குடா, சீக்கிரமா ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு வந்துடுறா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இவர் பேசுற எதுவுமே முத்துப்பாண்டிக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப அந்த அக்கா இருக்காங்கல்ல, முத்துப்பாண்டியை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பிரியா இருக்காங்கல்ல, உடம்புல கிரீம் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எப்பவுமே பயப்படுற பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறா. வர பொண்ணு கேஷுவலா பேசிட்டு இருக்கா. அப்படி பேசிட்டு இருக்கவோ உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்றியான்னு கேக்குறா. என்னடி உளறிட்டு இருக்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நான் உளரலன்ற மாதிரி அவ பேய் மாதிரி மாறி கத்த ஆரம்பிக்கிறா. இவங்களுமே பயத்துல எந்திரிக்கிறாங்க. அப்பதான் இதெல்லாம் இவங்களுக்கு வந்த கனவுன்னு தெரிய வருது. எப்பவுமே இவ தான் பயப்படுவா, இவளே நமக்கு கனவுல வந்து பயம் தராளே அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இந்த டீம்ல காவியா அசோக்னு ரெண்டு பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேருமே இப்போ ஒரு இடத்துல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல குடிகாரங்களா 2-3 பேர் இருக்காங்க. அவனுங்க 3 பேருமே இந்த காவியா கிட்ட வம்பு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. தேவையில்லாம வம்பு பண்ணாதீங்கன்ற மாதிரி அசோக் சண்டை போடுறதுக்கு வராரு. ஆனா பாட்டில வச்சு அசோக்கோட மண்டையை உடைச்சிடுறாங்க. இப்போ இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துல என்ட்ரியை கொடுத்துடுறாரு. இப்போ இன்ஸ்பெக்டர் இவனுங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாருல, ஒரு ஸ்டேஜ்ல வேலைக்காவது கிளம்பிடலான்ற மாதிரி இவனுங்களுமே இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. இந்த பகுதிக்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வரலாம்ல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே சொல்றாரு. இப்ப நைட்டு நேரம் மாயாண்டி இருக்கார்ல, வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட்டா தான் ஊருக்கு வராரு போல. இவர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இவருக்கு தோணுது. யாரு ஃபாலோ பண்றா அப்படின்ற மாதிரி இவர் திரும்பி பாக்குறாரு. யாரையும் காணோம். இப்ப திரும்பி நடக்கும் போது சட்டுன்னு யாரோ இவர் அட்டாக் பண்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நடக்கிறத காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் தான் மாயாண்டி இறந்து போன விஷயத்தை பத்தி சொல்றாரு. எது இறந்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஆமா, நைட்டு நேரம் யாரோ சாவடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எவனோ ஒருத்தன் மாஸ்க் போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கான்றது உங்களுக்கு தெரியுது. அது யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணோம். எங்க கிட்ட நிறைய கோப்ரோ கேமரா இருக்கு, சிசிடிவி கேமரா மாதிரி நிறைய இடத்துல செட் பண்ணிடுறோம். அதை பார்த்துக்கிட்டே இருந்தா ஏதாவது கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செட் பண்ணுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே சொல்லிடுறாரு. இவங்க கிட்ட ஒரு 4-5 கேமரா இருக்கும். முக்கியமான இடத்துல மட்டும் செட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே முக்கியமான இடத்துல செட் பண்ணிடுறாங்க. பிரியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அஜய ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வந்திருக்காது. இப்ப ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, நீ அஜய் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்ட, ஆனா ரிசல்ட் வரல, ரிசல்ட்டுக்காக எவ்வளவு நாள் வெயிட் பண்ணுவ, நீயுமே உன்னோட கரியர்ல மூவ் ஆன் ஆகணும், அதுக்காக அவங்க கிட்ட என்னதான் முடிவுன்றத ஒரேடியா கேட்டு அவன் பர்த்டே அன்னைக்கு கேட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மறுநாள் தான் பர்த்டே போல. அதுக்கான செலிப்ரேஷன்லாம் நடக்குது.
கேக்க வெட்டலான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, இன்னும் ஒருத்தங்க வரணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இவர் மீனாவை மீன் பண்ணி தான் சொல்றாரு. மீனாவையும் இன்வைட் பண்ணியிருப்பார் போல. இப்ப மீனாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப கேக்க வெட்டலாம் அப்படின்ற மாதிரி கேக்கலாம் வெட்டுறாரு. இத பாக்குற பிரியாக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் பிரியா பெருசா காமிச்சுக்க மாட்டாங்க. நீ வரமாட்டியோ நினைச்சேன், நல்ல வேளை நீ வந்துட்ட அப்படின்ற மாதிரி இவருமே மீனா கிட்ட சந்தோஷமா பேசுறாரு. மீனா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், பேசாம நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, இல்ல இல்ல நான் அந்த மனநிலையிலேயே கிடையாது, எல்லாருமே பேசி பேசி எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, உன்னோட கேங்லயே பிரியான்னு ஒருத்தி உன்னை லவ் பண்றால, அவளுக்கும் உனக்கும் தான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. மீனாவோட வீடு கொஞ்சம் லாங்ல இருக்கு போல. இப்ப நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த மாஸ்க் போட்ட உருவம் இவங்களை ஃபாலோ பண்ணுது. உருவம் ஃபாலோ பண்றத இன்ஸ்பெக்டர் கவனிக்கிறாரு. அந்த உருவத்தை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. இந்த சைடு பிரியா இருக்காங்கல்ல, இந்த அஜய் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அஜய்க்காக இவங்க நிறைய சப்போர்ட்டிவாலாம் இருந்திருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்துறாங்க. பரவாயில்ல, உனக்கு பிடிக்கலனா பிடிக்கலதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அஜய் அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேருமே சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்கிற இவங்களுமே பயங்கரமா சந்தோஷப்பட்டு கட்டி பிடிக்கிறாங்க. ஆக்சுவலா மீனாவோ ஒரு உருவம் ஃபாலோ பண்ணதை இன்ஸ்பெக்டர் பார்த்தாரு பாத்தீங்களா. இன்ஸ்பெக்டர் பைக்ல வரது அந்த உருவத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்ல, அது தப்பிச்சு போயிருது. எந்த பகுதியில போச்சு, இந்த பகுதியில தானே போச்சு, நம்ம செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவருமே வண்டியை நிறுத்திட்டு அந்த இடத்துல எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி மறுநாள் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டருமே நடந்த விஷயத்தை இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அவன் ரொம்ப டீப்பான ஃபாரஸ்ட் நோக்கி தான் ஓடி போனா, அங்கதான் இந்த விஷயத்தெல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான் போல, எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்பதான் இன்ஸ்பெக்டர் வேற ஒரு காமனான பாயிண்ட கண்டுபிடிச்சிருக்கன்ற மாதிரி சொல்றாரு. அமாவாசை பௌர்ணமின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நாட்கள்ல தான் அவன் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி நாட்கள்ல நம்ம கூடுதல் கவனமா இருக்கணும்னு சொல்றாரு. இப்ப அந்த மாதிரி ஒரு நாளை நமக்கு காட்டுறாங்க. ஊருக்குள்ள திருவிழா மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்ப டான்ஸ் ஆடுற ஒரு பொண்ணை கூப்பிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுமே டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா கரண்ட் கட் ஆயிருது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேஃபா தான் இருக்காங்களான்ற மாதிரி ஒருத்தர் செக் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி மத்தவங்களையும் நம்ம கவனிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பதான் இவங்க கேங்க சேர்ந்த ஒரு பொண்ணே காணாம இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க கேங்க சேர்ந்த காவியாவை அந்த மர்ம நபர் லாக் பண்ணி வச்சிருக்கான். இப்ப பலி கொடுக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். காவியா செம்மையா பயப்படுறாங்க. அவன் மாஸ்க் போட்டிருக்கான். அவன் Dress முழுக்க நெருப்ப பத்த வச்ச மாதிரி இருக்கு. இப்ப பொறுமையா பக்கத்துல வந்துட்டு இருக்கான். ப்ளீஸ் என்ன விட்டுரு, ப்ளீஸ் என்ன விட்டுருன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அவன் தொண்டையை கடிக்கிறதுக்காக வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா போலீஸ் அவன் டீப் ஃபாரஸ்டுக்குள்ள தான் எங்கேயோ இருக்கான்னு சொன்னாரு பாத்தீங்களா, வேணும்ட்டே அங்க 2-3 கேமராவை இவங்க செட் பண்ணிருப்பாங்க. தூக்கிட்டு போனாலும் அவன் எங்க போறான்றதை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தான் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மூலியமா இந்த லொகேஷனை சீக்கிரமா கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க போல. இவன் கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. சண்டையோட முடிவுல மாஸ்க ஓபன் பண்ணி யாருன்னு பாத்துறாங்க. மென்டலா பாதிக்கப்பட்ட மாதிரி முத்துப்பாண்டின்னு ஒருத்தன் இருந்தான் பாத்தீங்களா, அவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான். இப்ப அவனை லாக் பண்ணிருக்க இன்ஸ்பெக்டருமே அடின்னு அடிக்கிறாரு. நீ தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியா, எதுக்காகடா இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி கேக்குறாரு. இவனுமே எல்லாத்தையும் சொல்லிடுறன்ற மாதிரி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இந்த முத்துப்பாண்டியோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல மொத்தமா 4 பேர் இருப்பாங்க. அதுல ரொம்ப ஏழ்மையானவர் முத்துப்பாண்டியா தான் இருப்பாரு. கூலி தரலன்ற கடுப்புல இவர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு சாமியார் வந்திருப்பாரு. உங்க கஷ்டம்லாம் தீர்றதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு, அதுக்கு நீங்க மகாபலி தரணும், அது மூலியமா உங்களுக்கு நிறைய கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இதை ட்ரை பண்ணலாமான்னு முத்துப்பாண்டி கேட்கறதுக்கு வரதுக்குள்ள இதை ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க மாயாண்டி கேட்டிருப்பாரு. ஆனா மத்த ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தேவையே கிடையாது, இதெல்லாம் ஏமாத்து வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றது வேஸ்ட், நம்ம மட்டும் தனியா போய் சாமியாரை பார்க்கலாம்னு இவர் யோசிச்சிருப்பாரு. சோ முத்துப்பாண்டி மட்டும் அவரை பார்க்கிறதுக்காக வராரு. என்ன நீ மட்டும் வந்திருக்க, அப்ப உனக்கு மட்டும் தான் இல்ல நம்பிக்கை இருக்கு போல, நான் சொல்ற மாதிரி பண்ணனா கண்டிப்பா உனக்கு புதையல் கிடைக்கும்னு சொல்றாரு. அது என்னன்னா, இந்த பர்டிகுலர் நாட்கள்ல கன்னி பெண்களை நீ பலி தரணும், 8 கன்னி பெண்களை பலி தந்தனா உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த சாமியார் சொல்றதை கேட்டு இவருமே ஒவ்வொன்னா பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஸ்டார்டிங் சில கொலைக்கு இந்த சாமியாருமே ஹெல்ப் பண்ணிருப்பாரு. கிடைக்கிறதுல எனக்கு பாதி தரணும்ன்ற மாதிரி ஸ்டார்டிங் சில விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இந்த முத்துப்பாண்டி கேங்லயே ஒரு வயசு பையன் இருப்பான். வேற கேஸ்ட் பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவன் எப்பவுமே தனியா ஒரு பகுதியில வச்சுதான் மீட் பண்ணுவான். அப்படி மீட் பண்ற இடத்துக்கு இவர் தான் போயிருப்பாரு. 2 பேரையும் அட்டாக் பண்ணிருப்பாரு. அந்த பொண்ணை பலி கொடுத்திருப்பாரு. இவன் பார்த்துட்டான்ல, இவன் கதையும் முடிக்கணும்ன்ற மாதிரி கொடூரமா கதையை முடிச்சிருப்பாரு. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் தான் இப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஊர்க்காரங்களை நம்ப வச்சிருப்பாரு. அதே மாதிரி மென்டலா பாதிக்கப்பட்ட மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இவர் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால யார் வீட்டுக்குனாலும் போலாம், வேவ் பார்க்கலாம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பொண்ணுங்களும்
ஒருத்தங்களா வேவு பார்ப்பாரு. சரியான சமயம் பார்த்து அந்த பொண்ணுங்களை தூக்குவாரு. இந்த ஊருக்கு வந்த பொண்ணுங்களை யாரோ குறுகுறுன்னு பார்த்த மாதிரியே காமிச்சாங்க பாத்தீங்களா? இவர் தான் பார்த்திருப்பாரு. சமயம் கிடைக்கும் போது இந்த பொண்ணுங்கள்ல யாரையாவது ஒருத்தரை தூக்கலாம் நினைச்சிருப்பாரு. கடைசியா அந்த பொண்ணுங்கள்ல ஒருத்தங்களை தூக்கி தான் இவர் மாட்டவே செஞ்சிருக்காரு. மாயாண்டி மூலியமா அந்த சாமியாரை பத்தி இந்த பசங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மாயாண்டி கிட்ட இன்னும் டீடைலா விசாரிச்சு ஏதாவது கண்டுபிடிச்சிட போறாங்க. அதுக்குள்ள மாயாண்டியை சாவடிக்கணும்ன்ற மாதிரி இவர் ஒரு பிளான போட்டிருப்பாரு. அதனால தான் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலை விட்டு யாருக்கும் தெரியாம நைஸா வெளியே வந்திருப்பாரு. வந்தவர் என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த மாயாண்டி கதையை முடிச்சிருப்பாரு. இப்பயும் நைஸா தான் வெளியே வந்திருக்காரு. இந்த பலியும் கொடுத்து முடிச்சிட்டா புதையல் கிடைச்சிரும்ன்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. புதையல் எப்படா கிடைக்கும்? முட்டாள் முட்டாள் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அவரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. இவருக்கு குறி சொன்ன சாமியார் இருக்காருல, வேற ஊர்லயும் அதே மாதிரி தான் குறி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அங்க இருக்க மக்கள் இருக்காங்கல்ல, இதே மாதிரி பக்கத்து கிராமத்துல நடந்து ஒருத்தன் பலி கொடுத்து மாட்டி இருக்கான். இந்த மாதிரி சாமியாரங்களை விடக்கூடாதுன்ற மாதிரி துரத்துறாங்க. இவருமே தப்பிச்சு ஓடலாம் ஆரம்பிக்கிறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.